வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 23 20 வாட்ஸ் எல்இடி பேட்டன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனுடைய சர்க்கியூட் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்இடி பேட்டன்ங்கிறது இன்றைக்கி எல்லா வீட்லேயும் குறைஞ்சது ஒரு 4-5 லைட்டாவது எல்இடி பேட்டன்ஸ் இருக்கும். இந்த எல்இடி பேட்டன் வந்து 20 வாட்ஸில் பழைய 36-40 வாட்ஸ் டியூப்லைட் கொடுக்கக்கூடிய அதே வெளிச்சத்தை அதை விட அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இப்போ அதனுடைய பேராமீட்டர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்குற பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் 6500 கெல்வின், அதாவது கூல் ஒயிட் கலர் கொடுக்குற மாதிரி அதனுடைய டெலிவரி, அதனுடைய எல்இடியுடைய அவுட்புட் இருக்கும். வோல்டேஜ் வந்து 220-240 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸு. அவுட்புட் அதனுடைய இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 90 மில்லியாம்பியர். அதனுடைய லூமன்ஸ், அந்த லைட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 லூமன்ஸ், அதாவது 100 லூமன்ஸ் per வாட் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். பவர் ஃபேக்டர் 0.9 அண்ட் above இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய சர்க்கியூட் டயக்ராமை பார்க்கலாம். நம்ம சாம்பிளுக்கு நிறைய மேனுஃபேக்சரர் நிறைய விதமான சர்க்கியூட்கள் இருக்கலாம். அதனுடைய காமனான ஒரு சர்க்கியூட்டை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த படத்தில் பாருங்கள், எல்இடி பேட்டன் 20 வாட்ஸ் 4 ஃபீட் உள்ள ஒரு பேட்டனுக்குள்ள சர்க்கியூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சப்ளை வந்து லெஃப்டில், அது வந்து F1 F2ங்கிற 2 ரெசிஸ்டர் வழியாக, அது வந்து F1 F2நாலே அது என்னென்னா ஃபியூஸ், அது வந்து ஃபியூஸுக்காக அந்த ரெசிஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது. 20 ohms 0.5 வாட் ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர். அதன் வழியாக ஏசி சப்ளை வந்து BR1 அப்படிங்கிற பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்குள்ளே வருது. அந்த ரெக்டிஃபயர் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா MB10F. அதை நம்ம ஏற்கனவே அந்த 0.5 வாட் எல்இடியில் பார்த்தோம்ல, எல்இடி லேம்ப், அந்த டெக்கரேட்டிவ் எல்இடி லேம்பில் பார்த்த அதே ரெக்டிஃபயர் தான். இதனுடைய ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பீக் ரிப்பட்டிட்டிவ் ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து 1100, ஆர்எம்எஸ் ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து 700 வோல்டேஜ். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ரெக்டிஃபைடு டிசி அவுட்புட் வந்து C1 அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டருக்கு வருது. அது வந்து ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் 0.1 MFT 630 வோல்ட். ஏன்னா ரெக்டிஃபைடு வோல்டேஜ் வந்து 320க்கு மேலே இருக்கும் அந்த வேல்யூ, அதனால் 630 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர். அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் கரண்ட் எல்இடி பவர் சுவிட்ச், அது வந்து என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா SIC 9773B அப்படிங்கிற ஒரு 7 பின் ஐசி. இந்த ஐசி வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டை எல்இடிக்கு கொடுக்கும். அந்த எல்இடிக்கு தேவையான பவரை சுவிட்சிங் பண்ணுறதுனால இது வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் எல்இடி பவர் சுவிட்ச்னு இதுக்கு பேர். இந்த ஐசியில் 7 பின்கள் இருக்குது. ஒன்று வந்து RADJ அப்படின்னு ஒரு பின்னு. இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 240K வேல்யூ R2ங்கிற ரெசிஸ்டரை கொடுத்துருக்கோம். கிரவுண்டுக்கும் அதுக்கும் கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக இந்த ஐசி அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வந்தால் ஓவர் வோல்டேஜ் அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 2 ஃபீட் எல்இடி பேட்டன் இருக்கும், 4 ஃபீட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2 ஃபீட் எல்இடி பேட்டனில் 4 ஃபீட்டை விட பாதி வோல்டேஜ் வந்தாலே போதும். அப்போ அதெல்லாம் டிசைட் பண்ணுறது இந்த ரெசிஸ்டரை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற நம்மளுடைய எல்இடிஸ் வந்து 36 எல்இடிஸ் இருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு 4 ஃபீட் உள்ள எல்இடி பேட்டன், அதனால் 240K அதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தாப்புல 2வது பின் வந்து கிரவுண்டு, 3 வந்து நோ கனெக்ஷன், 4வது பின் வந்து ஹை வோல்டேஜ். இது வந்து அந்த ஐசியுடைய ஒர்க்கிங் கொடுக்குற ஹை வோல்டேஜ். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 அப்படிங்கிற ஒரு 27K ரெசிஸ்டர் வழியாக அந்த ஐசியை நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வரக்கூடிய டிசி வந்து ஹை வோல்டேஜாக இருக்கும். அதை இந்த இதுக்கு தேவைப்படுற ஒர்க்கிங் வோல்டேஜுக்காக அது வழியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5-6 வந்து ட்ரெயின், அதாவது அந்த 5-6 தான் அந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 5-6லிருந்து எடுத்து ஒரு T1 அப்படிங்கிற ஒரு இண்டக்டன்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவுட்புட்டுக்கு போகுது. அதனுடைய அவுட்புட்டுக்கு போகக்கூடிய கிரவுண்டு அது வழியாக போகுது. ஸோ 7ல் கொடுக்குற கிரவுண்டு, 7ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா R4 R3 R4 அப்படிங்கிற 2 பேரலல் ரெசிஸ்டர் வழியாக 7க்கு கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்டை இந்த ஐசிக்குள்ளே இருக்கிற பவர் மாஸ்ஃபெட்
650 வோல்டேஜ் ரேஞ்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய பவர் மாஸ்ஃபெட் வந்து இந்த 5-6க்கு அவுட்புட் ஸ்விட்சிங் பண்ணும். அது வந்து இந்த இண்டக்டன்ஸ் வழியாக T1 அப்படிங்கிற இண்டக்டன்ஸ் வழியாக C2 கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி அதன் மூலமாக எல்இடிக்கு பவர் சப்ளை கிடைக்கும். எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவை டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த 5-6லேருந்து ஒரு ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு டயோட ரிவர்ஸாக D1 அப்படிங்கிற டயோட 1500 வோல்ட் 0.5 ஆம்பியர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டயோட ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த C2ங்கிற கெப்பாசிட்டரை பாருங்கள். அந்த கெப்பாசிட்டர் வந்து 82 MFD 100 வோல்ட். ஸோ இதுக்கு அவுட்புட்டில் வரக்கூடியது லெஸ் தென் 100 வோல்ட் இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்கு ஒரு டிஸ்சார்ஜுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 150K ரெசிஸ்டன்ஸை அக்ராஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் R5ங்கிற ரெசிஸ்டர். அடுத்தல இந்த அவுட்புட்டும் கிரவுண்டுக்கும் இந்த ஐசியுடைய இன்புட் ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேரிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வேரிஸ்டரும் சர்ஜி டிரான்சியன்ட் அந்த மாதிரி இதிலிருந்து இந்த எல்இடிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2க்கு கொடுத்துருக்கிற கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 24K ரெசிஸ்டர் வழியாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்டும் அப்புறம் அந்த ஹை வோல்டேஜும் ஒரு 27K வழியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 24K வழியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐசியுடைய ஒர்க்கிங்க்கு கிடைக்கிற வோல்டேஜஸ். இப்போ இந்த ஐசியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஐசி வந்து SIC 9773B அப்படிங்கிற ஐசி. இது வந்து ஹை பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஐசி. லோ டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷனை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பில்ட்இன் 650 வோல்ட் பவர் மாஸ்ஃபெட் அதுக்குள்ளே இருக்குது. அதனுடைய எல்இடி அவுட்புட் கரண்டுடைய அக்யூரசி வந்து ±3% இருக்கும். எல்இடி ஓப்பன் சர்க்கியூட் ஆனாலோ ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ அதில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட், பவர் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே இன்பில்ட்டாக ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட்டை பாருங்கள். இந்த ஐசியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பின் நம்பர் 7க்கு, அதாவது பின் நம்பர் 7க்கு 2 பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா R3 வந்து 5.1 ஓம், R4 வந்து 1 ஓம், அந்த ரெண்டையும் பேரலல் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக என்ன கிடைக்குன்னா லெஸ் தென் 1 ஓமில் அதனுடைய வேல்யூ இருக்கும். இது வந்து இந்த ரெசிஸ்டருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். ISCN-உடைய அது வழியாக போகக்கூடிய இன்புட், அந்த மாஸ்ஃபெட்டில் உள்ளே போகக்கூடிய இன்புட் கரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டரை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த மாஸ்ஃபெட்டுடைய கான்ஸ்டன்ட் கரண்ட்டை அது எப்படி மெயின்டைன் பண்ணும், அது என்ன கரண்ட் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் வந்து இந்த ரெசிஸ்டர் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ILED is equal to VI sensor divided by RI sensor. அதாவது VI sensor அப்படிங்கிறது எவ்வளோனா 200 மில்லிவோல்ட் இன்டர்னல் ரெஃபரன்ஸ். இந்த ஐசிக்குள்ளே 200 மில்லிவோல்ட்னு ஒரு இன்டர்னல் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால் இந்த ரெசிஸ்டரில் 200 மில்லிவோல்ட் ட்ராப் ஆகிற மாதிரி, இந்த ரெசிஸ்டரில் 200 மில்லிவோல்ட் ட்ராப் ஆகிற மாதிரி இந்த ஐசி இந்த மாஸ்ஃபெட்டை ஆப்ரேட் பண்ணும். ஸோ 200 மில்லிவோல்ட் ட்ராப் ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ கரண்ட் போகும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா 200 மில்லிவோல்ட் டிவைடட் பை RISCN, RI சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த RI சென்சார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 ஓமையும் 5.1 ஓமையும் பேரலல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூவை இந்த 200 மில்லிவோல்ட்லேருந்து வகுத்தால் கிடைக்கிற கரண்ட்டு தான் இந்த ILEDக்கு போகும். ஸோ அதன் மூலமாக அந்த ஐசியுடைய பின் நம்பர் 7ல் இந்த ஐசி எப்போதுமே வோல்டேஜை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வச்சு எவ்வளோ கரண்ட்டு டெலிவர் ஆகுங்கிற முடிவு பண்ணி எப்போதுமே 200 மில்லிவோல்ட் இன்டர்னல் ரெஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த ஐசி வந்து ஸ்விட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவுட்புட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த RADJன்னு சொல்லி அந்த 1ஆவது நம்பர் பின்னில் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1ஆவது நம்பர் பின்னில் அந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் 240K ஓம்ஸ், 240 கிலோ ஓம் ரெசிஸ்டர் R2 அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டர் நம்ம வேல்யூவை மாற்றி அமைப்பதன் மூலமாக அவுட்புட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனையும் நம்ம செட் பண்ணி கொள்ளலாம். இந்த 150K அப்புறம் இந்த பக்கம் எல்இடி வந்து 36 எல்இடி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஆஃப் வாட் எல்இடி 36 நம்பரை சீரியஸாக அந்த ஸ்ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 2 படத்தையும் பாருங்கள்.
இது வந்து அந்த பவர் டிரைவருடைய டாப் வியூ அண்ட் பாட்டம் வியூ 2 வியூலையும் அதனுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதில் ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பின் நம்பர் அந்த 9773 உடைய பின் நம்பர் 5 and 6 அந்த மாஸ்ஃபெட்டுடைய அவுட்புட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருந்து அந்த பிசிபிலேயே ஒரு மெஷ் மாதிரி பெரிய சைஸாக பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா அந்த மாஸ்ஃபெட்டுடைய ஹீட் வந்து டிசிபேட் ஆகிறதுக்காக. அதனால் அந்த மாஸ்ஃபெட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் 5 and 6லேருந்து அந்த பிசிபியுடைய சைஸ் பாருங்கள், பெரிய சைஸில் ஒரு மெஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதன் வழியாக அந்த மாஸ்ஃபெட்டுடைய ஹீட் வந்து டிசிபேட் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எல்இடி பேட்டன் அதனுடைய சர்க்கியூட் எப்படி இருக்குது, ஒரு 20 வாட்ஸ் 4 ஃபீட் எல்இடி பேட்டனுடைய சர்க்கியூட் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.